ஆனா அவங்களுக்கு வந்து அந்த 3 பிளேஸ்ல குடுத்தது வந்து வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாமா? வேற எந்த ரீசனும் இல்ல. ஜோவிகா மட்டும் தான் அதுக்கான ரீசன். ஏன்னா, ஜோவிகா வந்து அன்னைக்கு வந்து அந்த மாரி ஒரு ரியாக்ஷன் இல்லாம, அந்த மாரி ஒரு ஸ்பீச் இல்லாம மாயா கிட்ட இல்லாம இருந்ததுன்னா, கண்டிப்பா மாயா 2ண்ட் பிளேஸ் வரதுக்கு 90% வாய்ப்பு இருந்தது. ஏன்னா, அந்த இடத்துக்கு மாயா தகுதியானவங்க தான். ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு வந்து மாயா வந்து தகுதியானவங்க தான். ஆனா, அத கெடுத்து விட்டதுன்னு பார்த்தா அது ஜோவிகா தான். ஏன்னா, இவங்க எப்படி வந்து உள்ள பேசினாலுமே வந்து கண்டிப்பா வந்து அர்ச்சனாக்கு ஓட்டு ஏற தான் போகுது. சோ, அந்த 2ண்ட் பிளேஸையும் விட்டு குடுத்தா மாரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதாவது அதுக்கு மாயா ரியாக்ட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து ரன்னர் அப் ஆயிருப்பாங்க. அது விட்டு குடுத்து, இவங்க சொன்னத கேட்டு உடனே போய் அவங்க கைய புடிச்சு இழுத்துட்டு போய் உட்கார வச்சு, அர்ச்சனாக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற மாரி எடுத்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம, நீங்க என்ன வந்து இந்த மாரி புல்லின்னு சொல்லிட்டு என் கூடயே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அதுக்கு மனசார அவங்க சாரி கேட்டுட்டாங்க. பட் நீ எனக்கு சாரி சொன்னா பத்தாது. விக்ரமா பேசியிருக்கீங்க, ஜோவிகாவ பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, கேங்குக்கும் சேர்த்து அந்த சாரிய வாங்குனதுனால மட்டுமே தான் வந்து அவங்க அந்த இடத்த வந்து இழந்துட்டாங்க.